நமது எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நாம் நம்மை நமது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளோடு சேர்த்து இணைத்துக் கொள்வதுதான். நாம் கோபமாக இருப்பதாகவோ சோகமாக இருப்பதாகவோ நினைப்பதுதான் பிரச்சனை. உண்மையில் நாம் அந்த கோபத்தை காண்பவர், இந்த சோகத்தை பார்ப்பவர். இந்த வேறுபாட்டை உணர்வதே நாம் நம்மை கவனிப்பதன் மூலமாகத்தான். நாம் நம்மை கவனிப்பது என்பது ஒரு கலை. இந்த கலையை பயிற்சி செய்வது எளிது. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மனதில் வரும் எண்ணங்களை பாருங்கள். அவற்றை தடுக்க வேண்டாம், மதிப்பிடவும் வேண்டாம். நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் என்று பிரித்து பார்க்காமல் வானத்தில் மேகம் செல்வது போல அதை செல்ல விடுங்கள். நீங்கள் மட்டும் ஒரு சாட்சியாக இருந்து பாருங்கள். இந்த பார்வை உங்களை எண்ணங்களில் இருந்து பிரிக்கும். நாளடைவில் இந்த பார்வையை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கூட பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் நடக்கும்போது, பேசும்போது, எந்த செயலில் ஈடுபடும் போதும் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு அமைதியான மையம் இருக்கிறது என்று உணர்ந்து அந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையும் பாருங்கள். இதை தொடர்ந்து பயிற்சி செய்தால் 3 பெரிய மாற்றங்கள் நிகழும். முதலாவது, எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவை வந்து போகட்டும், நீங்கள் அவற்றால் அசைந்து போக மாட்டீர்கள். இரண்டாவது, நான் என்ற அகந்தை குறைந்துவிடும். அகந்தை என்பது எண்ணங்களோடு சேர்ந்து விடும்போதுதான் வலுவடைகிறது. நீங்கள் கவனிப்பவராக இருந்தால் அது வலுவிழக்கும். மூன்றாவது, மிக முக்கியமானது, எண்ணங்களின் இரைச்சல் முற்றிலும் நிற்கும். அங்கே ஒரு ஆழ்ந்த உள் அமைதி பிறக்கும். இந்த அமைதிதான் உண்மையான இன்பம். எதுவும் செய்யாமல், எதற்காகவும் ஆசைப்படாமல் வெறுமனே இருப்பதில் தோன்றும் ஒரு பரிபூரணமான நிலை. ஓஷோ சொன்ன இந்த முறை மிகவும் எளிமையானது. ஆனால் அதே சமயத்தில் அது வாழ்க்கையே மாற்றக்கூடியது. ஏனென்றால் இது உங்களை வெளியே தேட விடாமல் உங்களுக்கு உள்ளே உங்கள் உண்மையான தன்மையை, அந்த நித்தியமான விழிப்புணர்வை நோக்கி அழைத்து செல்கிறது.